முக்கிய செய்தி. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி மற்றும் தாமோதரன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது விஷசாராய மரண வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஜாமீன் மனுக்கள் 2 பேருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் மருந்தி சுமார் 67 பேருக்கும் மேலாக மரணம் அடைந்தார்கள். பலருக்கு கண் பார்வையும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் விஷச்சாராயம் விற்பனை செய்வது, கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் 21 பேர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். சிபிசிஐடி விசாரித்து வந்த இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றமும் உறுதி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகளான கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், தாமோதரன், விஜயா, பரமசிவம் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பாக இன்று விசாரணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சீனிவாசன் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வாதிட்டார். சாராய கடத்தல் மற்றும் விற்பனையில் இவர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும், இவர்களிடமிருந்து விஷச்சாராய மாதிரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு இவர்கள் தான் விற்பனை செய்தது என்பதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்கள். இவர்கள் மோசமான மற்றும் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகள் என்பதால் இவர்களுக்கு எந்த விதமான கருணையும் காட்டக்கூடாது என்றும், இவர்களுக்கு எதிராக 13 வழக்குகள் தற்போது வரை நிலுவையில் உள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது. எனவே மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக இவர்கள் சிறையில் உள்ளதாகவும், தாமோதரனின் உடல் ஊனமுற்றவர் என்றும், விஜயா ஒரு பெண் என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சிலருக்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஜாமீன் வழங்கியிருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது. கண்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் இருவருக்குமே தற்போது ஜாமீன் வழங்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி சுந்தர்மோகன் பின்னர் இருவரின் மனுக்களையும் திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்களின் ஜாமீன் மனுக்களை திரும்ப பெற்றதை ஏற்றுக்கொண்டு அவற்றை தள்ளுபடி செய்தும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அதே வேளையில் பரமசிவம் மற்றும் விஜயா இருவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியும் நீதிபதி சுந்தர்மோகன் உத்தரவிட்டிருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.